நண்பர்களே, இது டாக்டர் ஹரிஹரன், செங்கோட்டையிலிருந்து. என்னுடைய பதிவுகளை பல இடத்துல பகிர்றதா என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க. அதனால் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நான் கடந்த 33 வருடங்களாக செங்கோட்டை நகரில் ஆயுர்வேத மருத்துவமனை நடத்தி வருகிறேன். செங்கோட்டை, தென்காசி மட்டுமல்லாது தமிழகத்தில் பல்வேறு மூலை முடுக்களில் எனக்கு நோயாளிகள் வருவது வாடிக்கை. நான் படித்து தேர்ந்த ஆயுர்வேத மருத்துவத்தை என்னுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தையும் வைத்து என்னால் முடிந்த அளவு பயிற்சிகளை செய்து வருகிறேன். நாம் இப்போது கடந்து கொண்டிருக்கிறது கடுமையான கோடை. நேற்று கூட கோடையில் ஏற்படக்கூடிய பசியின்மை, வாந்தி, மயக்கம் போன்ற விஷயத்துக்கெல்லாம் திராட்சாதி கஷாயத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அடுத்ததாக நிறைய பேர் வெயில் அலையாமல் இருக்க முடியாது. ஸோ வெயில் தாக்கத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, உடலில் உள்ள நீர் சத்தானது மிகவும் குறையும். அப்படி நீர் சத்து குறையும் போது உப்பு சத்து எல்லாமே வெளியில் போயிடும். ஸோ தெர் வில் பி டீஹைட்ரேஷன். அப்போ அதை ரீஹைட்ரேட் பண்ணணும், அதாவது அதை ரீசார்ஜ் பண்ணணும். வாட்டர் உள்ளே போகணும். இப்போ தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, வெறும் தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும். இழந்த உப்பு சத்துக்களை எப்படி மீட்பது? உடல் சோர்வடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு தெரியும், நம்மளுடைய பரம்பரையாக நம்ம பல விஷயங்களை கடைபிடித்து வருகிறோம். நம்முடைய மூதாதையர்கள் எல்லோரும் சொல்ல வச்சு நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். வெயில் காலம் வந்துட்டாலே போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய சாப்பாடு, பழைய கஞ்சி, மோர், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய களி, இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடிய விஷயங்களை, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி நாம் நிறைய எடுத்துக்கொள்வது மோர். நம்ம கூட பார்ப்போம், நிறைய இடத்துல நீர் மோர் பந்தல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் பார்க்க முடியும். நம்மளுடைய உணவிலிருந்து மோரை யாரும் நீக்க முடியாது. நமக்கு இன்றியமையாத ஒரு உணவுப் பொருள் அது பானகம். அது பால் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய், வெண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய், அதுக்கப்புறம் தயிர், மோர், இந்த 5 விஷயமும் பால்லேருந்து கிடைக்கிறது மிகச்சிறந்த உணவுப் பொருள். யாரும் அதை தவிர்க்கவே முடியாத உணவில். இதில் ஒரு உண்மையை பார்த்தோம்னா, ஆயுர்வேத சாஸ்திரம் கூறுவதுபடி பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெயும், வெண்ணெயை உருக்கி கிடைக்கக்கூடிய நெய்யும் ஒரே தன்மை உள்ளது. இவையெல்லாம் இனிப்பு சுவை உள்ளது, நெய்ப்பு தன்மை உள்ளது, வலு உள்ளது, உடலை வளர்க்கும், உடலை பருக்க வைக்கும், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவு. ஆனால் எதிர்மறையாக பாருங்கள், பாலிலிருந்து புளிக்க வைத்து கிடைக்கக்கூடிய தயிரும் மோரும் வேறு குணம் உள்ளது. பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய தயிரானது அதிகமான வலுத்தன்மையும், நெய்ப்புத்தன்மையும், புளிப்புத்தன்மையும் கொண்டது. ஆனால் பால் புளிக்கிறதில்லை. பால் மிக மிக சிறந்த உணவு. குழந்தையா பிறந்ததிலிருந்து நாம் இறுதி வரைக்கும் நம்ம பாலை தான் நிறைய எடுக்கிறோம். பிறந்த குழந்தைக்கும் பால் தான் கொடுக்குறோம். தெரிந்தோ தெரியாமலோ ஒரு இறக்கும் தருவாயிலும் வாயில் பால் தான் கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்முடன் இன்றியமையாத ஒரு உணவு பால். அதே மாதிரி தான் வெண்ணெய், நெய்யெல்லாம் மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருட்கள். நம்ம மருத்துவத்திலேயும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் அதுக்கு இருக்குது. தயிரையும் மோரையும் பற்றி தான் நான் இன்றைக்கி மெயினாக பேச போகிறேன். தயிரை பார்த்தீங்கன்னா அதிக வலுவானது, நெய்ப்பு சுவை உள்ளது, உடலுக்கு வலுவேற்றக்கூடியது, பசி ருசியை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மோரை பார்த்தீங்கன்னா தக்ரம், லகு, கஷாயாம்லம், தீபனம், கபவாதஜித் என்று குறிப்பிடார். மிகவும் லேசானது, அமிலத்தன்மை உள்ளது, கசப்பு சுவை உள்ளது. தீபனம், கபவாதஜித் பசியை தூண்டும், ஜீரணத்தை அதிகப்படுத்தும், கபத்தையும் வாதத்தையும் தணிக்க வல்லது. அதனால தான் மோர் நம்ம எல்லா இடத்துலையும் வச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கு தாகமும் தீரும், அதே மாதிரி ஈஸியாக பசிக்கவும் டேஸ்ட் வரவும் செய்யும். உடலுக்கு மிகவும் நல்லது.
இதை தவிரவும் மோருடைய சில தெரியாத விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். எந்த விதமான நச்சு பொருட்கள் உள்ளே போனாலும் நச்சை நீக்கிறதுக்கு உண்டான டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய ஒரு குணம் வந்து மோருக்கு உண்டு. அதனால தான் கிராமப்புறங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஏதாவது கொஞ்சம் டாக்ஸின்ஸ் எடுத்துட்டாங்க, ஏதாவது விஷத்தன்மை உள்ளே போச்சு அப்படின்னா உடனே மோரை உப்பு போட்டு கலக்கி கொடுப்பாங்க. மோருக்கு அந்த தன்மை உண்டு, விஷத்தை நீக்கக்கூடிய தன்மை உண்டு. இன்னொன்று சொல்லப்போனால், இந்த கோடை காலத்தில் வந்து நிறைய பேருக்கு மலச்சிக்கலும் அதே மாதிரி மூல நோய், ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் பரம்பரையாக வரக்கூடிய நோய் தான். இருந்தாலும் நிறைய பேர் வந்து மாமிச உணவுகள், காரமெல்லாம் சாப்பிட்டு அதிகமாக ட்ராவல் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து மூல நோய் வரும். மூல நோய்க்கு மிக மிக இன்றியமையாத சிறந்த மருந்து 2. ஒன்று வந்து சின்ன வெங்காயம், அடுத்தது மோர். சின்ன வெங்காயத்தை உரிக்க கஷ்டப்படாமல், சோம்பேறித்தனப்படாமல் டெய்லி ஒரு கப் அளவுக்கு உரித்து தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்து உப்பு போட்டு சாப்பிட்டா மூல நோய் குணமாகும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மோர் மிகவும் இன்றியமையாத பொருள். இது 2த்தையும் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தாலே மூல நோய்க்கு முழுவதுமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஆயுர்வேதத்தில் வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு நெய்யை செய்கிறோம். பலாண்டு வேரண்ட கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தக்கரம் அப்படின்னா மோர், தக்கர அரிஷ்டம்லாம் இருக்குது. எனவே மோர் வந்து மிகவும் இன்றியமையாதது. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம செய்து கொண்டிருக்கிற ஒரு தவறை சேர்த்துக்கணும். எப்படின்னா, மோர் அதே மாதிரி கூல் வாட்டர் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப கூலாக சாப்பிடக்கூடாது. பானையில் வச்சு கூட குடிக்கலாம். அதிக அளவுக்கு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்த பானங்களையெல்லாம் தயவுசெய்து குடிக்காதீர்கள். கொஞ்சம் கூலாக இருக்கட்டும், பட் ரொம்ப கூல் வந்து இட் இஸ் டேஞ்சரஸ். சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க. அடுத்தபடியாக தயிரை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? தயிர் வந்து எண்ணற்ற குணங்கள் கொண்டது. ரோஜிஷ்ணு சஸ்தமருஜவு சீதகே விஷமஜ்வரை. ஒருத்தன் வந்து பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருந்தால் அவனுக்கு தயிர் சாதம் கொடுங்க போதும், நல்லா சாப்பிடும். அடிக்கடி வந்து முறைக்காய்ச்சல் வருது, அவனுக்கு தயிர் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் மட்டும் இல்லை, மருந்து. விஷமஜ்வரம். அதுக்கப்புறம் வந்து அம்லபாக ரசம் கிராகி குருஷ்ணம் ததி வாதஜித் அப்படின்னு சொல்கிறாங்க. பாகத்தில் அமிலத்தன்மை உள்ளது, குரு பயங்கர பலுவானது, உஷ்ணமானது, வாதஜித் வாத நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொருள் தயிர். அதனால தான் நிறைய தைலங்களில் வந்து தயிருடைய ஆடையை எடுத்து நாங்கள் அதை ஒரு மூலப்பொருளாக வச்சு தைலம் காய்ச்சுவோம். எனவே தயிர் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் ஒரு சின்ன ஒரு சங்கதியை கூட சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி விடைபெறலாம்னு நினைக்கிறேன். தலைவலி வந்து மிகவும் மோசமான ஒரு வியாதி. மைக்ரேன் ஹெட்டேக், அது இந்த வெயில் காலத்தில் எல்லாருக்கும் நிறைய காரணங்களால் வரும். ஒவ்வொரு தலைவலிக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து சைனஸ்னால் உள்ள ஹெட்டேக், கபம் நிறைய நிறைஞ்சு வந்ததுனாக்கா அதில் நசியம் செய்வோம், தசமூல கடத்திரயம், வரணாதி, இந்த மாதிரி கஷாயம்லாம் கொடுத்துருவோம். யோஷாதி வடகம் எல்லாம் கொடுப்போம். இதே பித்த தலைவலியாக இருந்தது அப்படின்னா திராட்சாதி கஷாயம், சுதர்சன மாத்திரை, சிறுசுராத்திரி வஜ்ரரஸ் இப்படிலாம் மாத்திரையெல்லாம் கொடுப்போம். சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணினாலுமே திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னுடைய ஆசான் 40 வருடங்களுக்கு முன்பு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது எங்களுக்கு காய சிகிச்சை எடுத்த கிருஷ்ணமூசத் என்ற பேராசிரியர் அவர்களை இந்த தருணத்தில் நினைவு கூறுகிறேன். அவர் வந்து ரேஷனலாக ஒரு சில ட்ரீட்மெண்ட்லாம், நாட்டு மருந்து ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டை சொன்னார். பழைய சாதத்தில் எருமை பாலை வாங்கி தண்ணி விடாமல் காய்ச்சி உரகுத்தி அதோடைய தயிர் எடுத்து தண்ணியை வடித்த பழைய சாதத்தில் போட்டு கொடுங்க, தலைவலி கேட்கும் அப்படின்னாரு. நிறைய நோயாளிகளில் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அது நல்ல குணமும் கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப மெலிஞ்சு போய் சாப்பிடவே முடியாமல் இருக்கக்கூடிய தலைவலி நோயாளிகளுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து அவங்க வெயிட்டெலாம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு வசந்தது வந்து எருமைப்பாலும் எருமைத்தயிரும். எருமைப்பாலுக்கு இன்னொரு ஒரு அதிசய முக்கியமான குணம் உண்டு.
சுண்டை காய்ச்சி ராத்திரி சாப்பிட்டாக்கா நல்ல தூக்கம் வரும். ஸோ தூக்கமின்மைக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து. ஸோ இன்றைய பதிவில் நிறைய நேரம் எடுத்துகிட்ருக்கேன். எனவே உங்களுக்கு என்னுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய கேள்விகளையும் தெரிவிக்கலாம், சஜஷன்ஸையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.